எங்கிருந்து நீ வாழ்த்துகின்றாயோ இன்ப கீதமே நீ பாடுகின்றாயோ என்றும் உன் அன்பில் மூழ்கியே இனிமேலும் உன் புகழ் பாடி இருந்திடுவேனே. ஓம் சாந்தி. 28/2/2025 காலை முரளி. ஓம் சாந்தி. பாப் தாதா, மதுவனம். சாராம்சம்: இனிய குழந்தைகளே, அமைதியை பெறுவதற்கு சரீரமற்றவர்கள் ஆகுங்கள். நீங்கள் சரீர உணர்வுடையவர்கள் ஆகும்போதே அமைதியின்மை ஏற்படுகின்றது. எனவே உங்களுடைய ஆதி தர்மத்தில் ஸ்திரமாக இருங்கள். கேள்வி: மிகச் சரியான நினைவு என்றால் என்ன? நினைவிற்குரிய வேளையில் எந்த குறிப்பிட்ட விடயத்தில் நீங்கள் விசேட கவனம் செலுத்த வேண்டும்? பதில்: மிகச் சரியான நினைவு என்றால் நீங்கள் உங்களை உங்களுடைய சரீரத்திலிருந்து வேறுபட்ட ஆத்மாவாக கருதி தந்தையை நினைவு செய்வதாகும். நீங்கள் எவருடைய சரீரத்தையும் நினைவு செய்யாமல் இருப்பதில் கவனம் செலுத்துங்கள். நினைவில் இருப்பதற்கு நீங்கள் இந்த ஞானத்தின் போதையை கொண்டிருக்க வேண்டும். பாபா உங்களை உலக அதிபதிகள் ஆக்குகின்றார் என்பதும், நீங்கள் வானம், பூமி, கடல் ஆகிய முழு உலகிற்கும் அதிபதிகள் ஆகுகின்றீர்கள் என்பதும் உங்களுடைய புத்தியில் இருக்க வேண்டும். பாடல்: உங்களை கண்டுகொண்டதால் நாம் முழு உலகையுமே கண்டுகொண்டோம். இந்த வானம், பூமி அனைத்தும் எமக்கே சொந்தம். ஓம் சாந்தி. தாரணைக்கான சாராம்சம்: 1. பாவச் செயல்களை வென்றவர்கள் ஆகுவதற்கு நீங்கள் யோக சக்தியால் அவற்றை வெற்றி கொள்ள வேண்டும். இங்கு அனைத்தையும் அவதானிக்கும் போதும் உங்களுடைய புத்தியின் யோகம் தந்தையுடனும் ஆஸ்தியுடனும் இருக்க வேண்டும். 2. தந்தையிடம் இருந்து உங்களுடைய ஆஸ்திக்கான முழு உரிமையையும் கோருவதற்கு நீங்கள் உண்மையான குழந்தைகள் ஆக வேண்டும். ஒரே ஒரு தந்தையின் ஸ்ரீமத்தை மட்டுமே பின்பற்றுங்கள். தந்தை உங்களுக்கு விளங்கப்படுத்துவதை தெளிவாக புரிந்து கொண்டு பின்னர் அதனை மற்றவர்களுக்கு விளங்கப்படுத்துங்கள். ஆசீர்வாதம்: நீங்கள் ஓர் இலகு யோகியாகி உலகங்களையும் சுற்றி வருவதற்காக உங்களின் தெய்வீக புத்தி என்ற உயர்த்தியை பயன்படுத்துவீர்களாக. சங்கம யுகத்தில் குழந்தைகளான நீங்கள் ஒவ்வொருவரும் தெய்வீக புத்தி என்ற உயர்த்தியை பெற்றுள்ளீர்கள். இந்த அற்புதமான உயர்த்தியால் உங்களால் உலகங்களிலும் நீங்கள் விரும்பிய இடத்திற்கு செல்ல முடியும். உங்களின் விழிப்புணர்வு என்ற ஆளியை போடுங்கள். நீங்கள் ஒரு வினாடியில் அங்கே சென்று அடைவீர்கள். உங்களால் ஸ்திரமாக இருந்து நீங்கள் விரும்பும் உலகை நீங்கள் விரும்பிய நேரத்திற்கு அனுபவம் செய்ய முடியும். இந்த உயர்த்தியை பயன்படுத்துவதற்கு அமிர்த வேளையில் உங்கள் விழிப்புணர்வு என்னும் ஆளியை மிகச் சரியாக போடுவதில் கவனமாக இருங்கள். அதிகாரியாகி இந்த உயர்த்தியை பயன்படுத்துங்கள். நீங்கள் இலகு யோகி ஆகுவீர்கள். கடின உழைப்பு அனைத்தும் முடிந்துவிடும். ஸ்லோகம்: உங்களின் மனதை சதா களிப்பான நிலையில் வைத்திருப்பதே வாழும் கலையாகும். அவ்யக்த சமிக்ஞை: ஏகாந்த பிரியராகி ஒற்றுமையையும் ஒருமுகப்படுத்தலையும் கிரகியுங்கள். ஏகாந்தமாக இருத்தல் என்பது
2 அர்த்தங்களை கொண்டுள்ளது. அது புற ஏகாந்தம் மட்டுமல்ல, ஆனால் ஏகாந்தம் என்றால் ஒரே ஒருவரின் ஆழத்தில் தன்னை மறந்திருப்பதாகும். புற ஏகாந்தம் மட்டும் இருந்தால் நீங்கள் சலிப்படைந்து இந்த நாளை எப்படி கழிக்கப் போகின்றேனோ தெரியவில்லை என சொல்வீர்கள். ஒரே ஒரு தந்தையின் ஆழத்திற்குள் செல்லுங்கள். எப்படி நீங்கள் கடலின் அடி ஆழத்திற்குள் செல்லும்போது பல பொக்கிஷங்களை பெறுகின்றீர்களோ அவ்வாறே ஒரே ஒருவரின் ஆழத்திற்குள் செல்லுங்கள். அதாவது தந்தையிடம் இருந்து நீங்கள் பெற்ற பேறுகளில் உங்களை மறந்திருங்கள். ஓம் சாந்தி. நன்றிகள் பாபா. அன்பாக ஞானத்தை அளித்திட்டாய், என் அறியாமை இருளை போக்கிவிட்டாய். அகிலம் மாறவே வந்து விட்டாய்.